ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் போடுற டீயை எப்படி ரொம்ப டேஸ்டியாக எப்பவும் ஒரே மாதிரி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா டீ எப்போ போட்டாலும் டேஸ்ட் கொஞ்சம் வேரியேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ரேஷியோவோட பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம 4 டம்ளர் டீ போட போகிறோம். ஸோ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், 2 இன்ச்சு இஞ்சி ரெண்டையும் போட்டு நல்லா தட்டிக்கங்க. இந்த 2 டம்ளர் தண்ணியில் போட்டுக்கலாம். இது கூடவே 4 டீஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கோங்க. டீத்தூள், இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா 2 மினிட்ஸ் இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ 2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி கலக்காத பால். ஸோ நான் 2 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களோட பால் ஒருவேளை கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் நிறைய ஊற்றிடுங்க. இப்போது டீ நல்லா கொதிச்சு இப்படி பொங்கும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சுகர் 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கரெக்டாக இருக்கும். சுகர் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் ஒரு டைம் நல்லா பொங்குற மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பர்ஃபெக்டான டீ ரெடி. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நம்மளோட டீ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.